இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய வீடியோ இந்தியன் பட்ஜெட் 2026-2027. இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் எந்தெந்த இதுல எந்த மாதிரியான பெர்சன்டேஜ்ல அவங்க பட்ஜெட் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் இதை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அண்ட் இதுல பாஸ்ட் இயரை விட நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 10,000 டூரிஸ்ட் கைடன்ஸ்க்காக வேண்டி அவங்க போட்டிருக்காங்க, தாக்கல் செஞ்சிருக்காங்க. அண்ட் என்டர்பிரனர்ஷிப் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸும் இந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் என்டர்பிரனர்ஸ்க்கு தேவையான நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கூட இப்போ இருக்கக்கூடிய ஒரு இந்த பட்ஜெட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஒரு நார்மல் சிட்டிசன் வரைக்கும் அவங்களோட டெய்லி லைஃப்ல தாக்கல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் வருமான வரி, கார்ப்பரேட் வரி, இதுலயும் இந்த பட்ஜெட் தாக்கலோட இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6 இண்டஸ்ட்ரீஸ்ல ஜாக்பாட் இருக்குது, ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஸோ 6 இண்டஸ்ட்ரீஸ் இதுல இருந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. அது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வரிசையா பார்ப்போம். எக்கனாமி அது பேலன்ஸ் கண்டிஷன்ல வர வைக்கிறதுக்கு தான் இந்த எல்லா வகையான ட்ரிக்ஸையும் அவங்க அனலைஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. எக்கனாமிக் க்ரோத்தை 7% இன்க்ரீஸ் ஆகி இருக்குன்னு சொல்றாங்க. 15 ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம்னா, நம்பர் 1 ஜிஎஸ்டியை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு கூட்ஸை நல்ல குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா வகையான ஆர்டர்ஸையும் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ அதுக்கான நிறைய அட்வான்ஸ்டு திங்ஸ் இந்த இதில் வந்திருக்கு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஆல்ரெடி நிறைய டெக்னாலஜிஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது கூட அடிஷ்னலாக புது டெக்னாலஜியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கு. அண்ட் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இதில் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வகையான ட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 7 ஸ்ட்ராட்டஜிக்கல் செக்டார்ஸ்ல இது இம்பாக்ட் கொண்டு வருது. இதுல யங்ஸ்டர்ஸ் மையமா கொண்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல வந்திருக்கு. இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ ரிலேட்டடாவும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வர்றதுக்கான விஷயங்களையும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் அட்வான்ஸ்மெண்ட்காக வேண்டி பயோஃபார்மா ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ரீசெண்டா நம்ம ஃபேஸ் பண்ணது கொரோனா டைம் ஹெல்த் ரிலேட்டடா நிறைய ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹேப்பன் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிசீஸ் பர்டனை குறைக்கிறதுக்காக வேண்டி அவங்க நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்காக வேண்டியும், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரினா டயபெட்டிஸ், கேன்சர் அண்ட் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இந்த மாதிரி இதுக்காக பயாலஜிக்கல் டிசீஸ் ஏதாவது இருந்தா கூட அதை கிளியர் பண்ணதுக்காகவும் இந்த பட்ஜெட் தாக்கல்ல அதுக்கும் ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. இவங்க இது காஸ்ட் அப்படிங்கிறது என்ன பேசிஸ்ல இருக்குதுன்னா, எல்லாருமே ஈஸியா அஃபோர்டபுளா வாங்கி யூஸ் பண்ணதுக்கு மாதிரியான காஸ்ட்ல தான் அந்த காஸ்ட்டை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப 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 அட்வான்ஸ்டான ஒரு இதா இதுல ஹைலைட்டா நம்ம பார்த்துக்கலாம். டெவலப் இந்தியா அஸ் அ குளோபல் பயோஃபார்மா மேனுஃபேக்சரிங் ஹப். அதாவது இந்தியாவை ஒரு பெரிய அளவுல பயோஃபார்மாவை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய செக்டாரா கொண்டு வர வச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அண்ட் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ட்ரக் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம இந்தியாவோட குளோபல் ஸ்டாண்டர்ட் உலக நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சுட்டே இருக்கும். இதுல செமிகண்டக்டர் மிஷன் 1.0 அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. ISM 2.0 லான்ச் பண்ணியிருக்காங்க.
இது எந்த செக்ஷன் கீழே வரும்னா இந்தியன் ஐபி 45 கீழே வரும். நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எது ரிலேட்டடான டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா வந்து 2025ல நிறைய லான்ச் பண்ணி மக்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து அண்ட் வந்து அவங்கள வந்து நிறைய புது புது செக்டார்ஸ்ல வந்து பிளேஸ் பண்றதுக்காக வேண்டி தான் இந்த ஸ்கீம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட டார்கெட்ஸ் வந்து ரொம்ப டபுளா இருந்திருக்கு. அண்ட் வந்து 40,000 crores வந்து இதுக்கு வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் செக்டார்ஸ்க்கு வந்து 40,000 crores வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ண போறாங்க நவம்பர் 2025ல. இதுல வந்து ஒடிஷா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த ஸ்கீமை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து மைனிங், சுரங்கம், ரிசர்ச் பேசிஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துக்குமே ப்ரொமோட் பண்றதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 10,000 வந்து பயோஃபார்மாக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்கீம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, பயோஃபார்மா சக்தி ஸ்கீம். அந்த ஸ்கீம் மூலமா வந்து நிறைய ஃபார்மசி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயன்படுறாங்க. அண்ட் வந்து இது மூலமா வந்து மக்களும் இதுல இருந்து நிறைய குட் திங்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் வந்து கேபிட்டல் கூட்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் பண்றதுக்கான எல்லா வகையான டெக்னாலஜிஸையும் கொண்டு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து எந்த ஸ்கீம் வந்து ஷைன் ஆகுதுன்னா இதோட மொத்தமே பார்த்தா ஜிடிபி growth-க்கும் பிசிக்கல் டெபிசிட்டையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா வகையான செக்டார்ஸுமே வந்து இதுல வந்து ஷைன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அது மார்க்கெட் எல்லாமே இப்ப வந்து சமமா இருக்கிறதுக்கான எல்லா வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்டோட 10% டிஃபென்ஸ்க்காக வேண்டி 10% வந்து ஒதுக்கி இருக்காங்க. அண்ட் வந்து இது மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கெயின் என்னன்னா ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் நிறைய கெயின் வந்து இந்த பட்ஜெட்ல நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கு. ஈஸியா கன்சியூமர் வாங்கக்கூடிய கூட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது மாதிரி இந்த பட்ஜெட்ல வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதோட brokerage எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா பிசிக்கல் டெபிசிட் டு பி செட் 4.2 ஆஃப் ஜிடிபி இன் ஃபினான்ஷியல் இயர் 2027. இதோட ஜிடிபி ரேட் வந்து 4.2% வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஜாப்ஸ் ரிலேட்டடா ஃபோக்கஸ் பண்ணுது. இதோட கீ தீம்ஸ் என்னன்னா டார்கெட்டட் சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சரல் கட்டுமான ரிலேட்டடாகவும் அண்ட் வந்து சோஷியல் அதாவது சமூகத்துக்கு தேவையான ஸ்கீம்ஸ்லயும் இது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ரொம்ப ஹைலைட்டா சொல்லக்கூடிய ஒண்ணு. அண்ட் வந்து இவங்க வந்து எந்தெந்த இதுல எல்லாம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்ப்போம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 1,39,289 கோடி இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆற்றல் துறை வந்து 1,09,029 கோடி இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுகாதாரத்துறை வந்து ரூபாய் 1,04,599 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நகர்ப்புற வளர்ச்சி வந்து 85,522 கோடி க்ரோஸ். வேளாண் துறை வந்து 1,62,671 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.